கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சினிமா ரசிகர்கள் ரசிப்பதற்காகவும், ரசிகர்களுக்கு தன்னம்பிக்கை தருவதற்காகவும், ரசிகர்களுக்கு விழிப்புணர்வு தருவதற்காகவும், இப்படி ரசிகர்களுக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு யார் தன்னம்பிக்கை ஊட்டுவா? இவர் வந்ததுக்கப்புறம் தான் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற நடிப்பு யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தன்னம்பிக்கை வந்தது. அந்த நடிகர் யார்? நம்ம ராஜ்கிரண் சார் தான். அவர் நடித்த சிவப்பு திரைப்படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த டீம் தான் ப்ரமோஷனுக்காக நம்ம செட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ராஜ்கிரண் சாரை வெல்கம் பண்ணிடலாம். ராஜ்கிரண் சார், ப்ளீஸ் வெல்கம் டு த ஷோ. சினிமாவில் வந்து உங்களோட பயணம் எப்படின்னு வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரசிகர்களுக்கு தெரியும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கடந்து வந்திருக்கீங்க. இதெல்லாம் தாங்கிக்கணும்னா வந்து உங்களோட உடம்பு மாதிரியே மனசும் வந்து வலிமையாக இருக்கணும். ஸோ இந்த மனசை வந்து வலிமைப்படுத்திக்கிறது வந்து எப்படி சினிமாவுக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சா, இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாறி? இறைவன்கிட்ட கொடுத்துறது தான் சரணாகதி தான். இறைவன்கிட்ட சரணாகதி ஆகிறது தான் மனசையும் உடம்பையும் பக்குவமாக வச்சுக்கிறதுக்கு ஒரே காரணம். வேறு எந்த பயிற்சிகளும் வேஸ்ட். ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது உங்களோட வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை மாதிரியான வளர்ந்து வரும் நடிகருக்கு, நடிக்க போகும் நடிகருக்கு இதெல்லாம் வந்து ஒரு தன்னம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். நீங்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்களாம் எங்களோட ரோல் மாடல்னு கூட சொல்லலாம் சார். தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவப்பு திரைப்படத்துடைய டைரக்டர் சத்யசிவா அவர்களை வந்து நம்ம மேடைக்கு அழைத்திடலாம். வெல்கம் டு த ஷோ. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் சிவப்பு திரைப்படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் தோணுன ஒரே விஷயம் என்னென்னா, ராஜ்கிரண் சாருடைய கேரக்டரை வந்து வேறு யாருனாலையும் வந்து பண்ணியிருக்க முடியாது. இது வந்து எங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. பட் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது ராஜ்கிரண் சார் கேரக்டர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த பாயிண்டில் வந்து தோணுச்சு? நிறைய ஒரு உணர்வுபூர்வமான வசனங்கள் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் பேசினாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நான் பேசினா இன்னும் காமெடியாக இருக்கும். ஸோ அதை பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ஆள் வேணும். அதை பேசுனா மற்றவங்க கேட்குற மாதிரியும் ஒரு ஆள் வேணும். ஸோ அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்போ தமிழில் எனக்குன்னு இல்லை, எந்த டேரக்டர் இந்த கேரக்டர் ஒரு எடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்க மனசில் வந்து கண்டிப்பாக ராஜ்கிரண் சார் மட்டும்தான் இருக்க முடியும், மட்டும்தான் இருந்திருப்பார். ஸோ அதை வந்து யோசிக்கிறதுக்கோ எதுக்கு ஆப்ஷனே இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லாதனால தான் நம்ம சாரை வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார், இன்னொரு விஷயம் பார்த்து, சிவப்பு நீங்கள் வந்து ஆல்ரெடி விநியோகஸ்தராக இருந்திருக்கீங்க, தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க, ஒரு நடிகராக இருந்திருக்கீங்க, அண்ட் ஒரு டைரக்டராக இருந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்குது. அண்ட் சிவப்பு படத்தில் வந்து நம்ம சத்யசிவா சார் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இவரோட பொட்டன்ஷியலை பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அதாவது சினிமாங்கிறத வெறும் பொழுதுபோக்கு சாதனமாக இல்லாமல் சமூகத்துக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிற நல்ல உணர்வு உள்ள ஒரு இயக்குனர் சத்யசிவா. அது மட்டுமல்லாமல் இன உணர்வு அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் சராசரியாக ஒரு கமர்ஷியல் படம் எப்படி எடுத்தால் எப்படி ஜெயிக்கலாங்கிறது அவருக்கு தெரியும். அந்த வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டவர். ஆனால் எவ்வளவோ வகைகள் இருக்கும்பொழுது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய வழியை சொல்லணும் அப்படின்னு நினச்சாரு பாருங்க. அதுதான் அவருடைய இன உணர்வு. இந்த புலம்பெயர்ந்த மக்கள்னு ஒரு இனம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த படம் எடுத்திருக்காரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அண்ட் படத்துடைய டீம் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம சிவப்பு படத்துடைய டீமோடு சேர்ந்து பேசலாம். நல்லது. அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடலாம். ப்ளீஸ் எல்லோரும் ஸ்டேஜுக்கு வாங்க. சிவப்பு திரைப்படத்தின் இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், நடிகர் செல்வா சார் எல்லோரும் வந்துட்டாங்க. உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு கலைஞர் டிவியின் வாயிலாக வரவேற்கிறேன். ஒரு தாத்தாவாக நடிக்கிறதுக்கு, அண்ணனாக நடிக்கிறதுக்கு, தம்பியாக நடிக்கிறதுக்கு, ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு கெட்டப் போடுவாங்க, நிறைய மேக்கப் போடுவாங்க. பட் நீங்கள் எந்த கேரக்டர் பண்ணாலும், தாத்தாவாக நடிக்கிறதா இருந்தாலும் சரி, அண்ணனாக நடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோவாக நடிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கெட்டப்பும் சேஞ்ச் பண்ணாமல் ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அப்படியே நடிக்கிறீங்க. நம்ம ஆடியன்ஸும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த மேஜிக் எங்கேருந்து வந்துச்சு? இது பியூர்லி அந்தந்த இயக்குநர்கள் பண்ணுறது. இப்போது நான் சொந்த படங்கள் ராசாவின் மனசில், அரண்மனை கிளி, எல்லாமே என்ற ராசா தான் சொந்த படங்கள், நான் இயக்குன படங்கள், அது ஒரு பேட்டர்ன். அப்புறம் நந்தான்னு டைரக்டர் பாலா என்னை வேறு ஒரு விதமாக காட்டினார்.
அதுக்கு அடுத்தது சேரன் பாண்டவர் பூமி தவமாய் தவம் இருந்துன்னு வேறு விதமாக காட்டினார். இந்த 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 படத்தை கெட்ட பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சிலாயிச்சு சொன்னாங்க, ஒரு நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த அந்த ஹேர்கட்டு, அந்த கொஞ்சம் தாடி, இந்த ஷர்ட்டுக்கு மேலே ஜாக்கெட் போட்டுருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதை கோட்டு போட்டுருக்குங்கிறாங்க அவங்க. ஸோ அது நல்லா இருக்குது, இந்த இந்த கெட்டப்பே புதுசாக இருக்குது இப்படின்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி என்னுடைய கெட்டப்பில் இருந்து எனக்குள்ளே இருக்கிற நடிப்பை வெளியே கொண்டு வர விஷயங்கள் வரைக்கும் அந்தந்த இயக்குநர்கள் தான் அதுக்கு முழு காரணம். நான் என்னைக்கு நானாக தான் இருக்கேன். அவங்க அந்தந்த இயக்குனர் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எனக்குள்ளேருந்து வாங்கிக்கிறாங்க. சார், நீங்கள் வந்து ஹீரோவாக நடிக்கும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் கதைகள் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறினதுக்கப்புறம் வந்து ஒரு சூஸியான படங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, வெரி க்ளோஸ் டு ஹார்ட்டான படங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சிவப்பு படத்தில் உங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு பலமாக அமைஞ்சிருக்கு? இல்லை, நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப சூஸியாக தான் நான் இருக்கேன். நான் இனிமேல் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல படங்கள் மட்டும்தான் பண்ணணுன்ற ஒரு இதோட நம்ம கேரக்டர்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஹீரோவாக பண்ணும்போது நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து அட்வைஸ் என்னென்னா ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம மறந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னதுனால நான் சில தப்பான கேரக்டர்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கேன், தப்பான படங்கள் கூட நான் எடுத்து பண்ணியிருக்கேன். பட் இப்போது சப்போர்ட்டிங் கேரக்டர்னு பண்ணும்போது நல்ல படங்கள் மட்டுமே பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராகியத்தோடு இருக்கேன். இல்லை, இந்த படத்தில் அந்த கேரக்டர், உங்களோட கேரக்டர்? இல்லை, என்னுடைய கேரக்டர் ஒரு நார்மல் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் தான். பட் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ட் ஆகிறதுனால நான் ஒரு வில்லனாக ஆகிறேன் டுவர்ட்ஸ் த எண்டு தான். மற்றபடி நார்மலான ஒரு எம்பி கேரக்டர். அந்த எண்டில் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளை மீறி ஒரு தப்பான விஷயத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆன்டி கேரக்டராக தான் பண்ணியிருக்கேன் நான். பட் நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இந்த மாதிரி விஷயமா இருந்தால் நான் என்ன மாதிரி இதுவாக இருந்தாலும் பண்ணுவேன். பட் ஆன்டி கேரக்டராக இருந்தால் உண்மையிலே ரொம்ப நல்ல படமாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுறது அப்படின்ற எனக்குள்ள ஒரு இது இருக்குது. ஸோ அதில் எனக்கு சிவப்பு படத்தில் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஓகே. ரகுநந்தன் சார், இது வந்து சிவப்பு திரைப்படத்தோடைய ப்ரொமோஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து உங்களோட அந்த சிக்னேச்சர் சாங் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டை வந்து 2 வரி பாடி ஆரம்பிச்சிங்கன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரகுநந்தன் சார் வந்துட்டார் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சி வளர்த்த நீயே, முள்ளுக்காட்டில் முளைச்ச தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீயே. ரகுநந்தன் சார், இந்த படத்தில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது, யாரெல்லாம் பாடியிருக்கா? மொத்தம் வந்து இதில் வந்து 4 சாங்கு. ஃபஸ்ட்டு வந்து அதான் அந்த சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அந்த பொண்ணு அழுவாங்க, அந்த போர் நடக்கிற விஷயத்தை வச்சுட்டு இதில் ஒரு சாங் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வைரமுத்து அவர் வந்துட்டு லிரிக்ஸ் எழுதினாங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எழுதி அந்த சடுகுடு வில்லியில் சுடுகிற மயக்கம் அப்படின்னு ஒரு சாங் ஹரிகரன் பாடினார். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். ஆக்சுவலாக அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்துட்டு சடுகுடு விழியில் சுடுகிற மயக்கம், என் விடுகதை இரவு விடிவதை மறக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு டூயட் ஒன்று இருக்குது, கொதிக்குது மனசு ஒலையா என்ன முழுசாக முழுங்கிட்ட அலையா அப்படின்ட்டு. அது ஸ்னேகன் எழுதியிருக்காரு அந்த பாட்டு வந்துட்டு. கார்த்திக்கும் ஸ்ரேயா கோஷலும் பாடியிருக்காங்க. கொதிக்குது மனசு ஒலையா என்ன முழுசா முழுங்கிட்ட அலையா, இந்த உலகத்தில் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க நீ தான் கிடைச்சிட்ட நிலையா, இப்படி ஒரு சாங் இருக்குது. ஸோ இந்த படத்தில் எல்லாமே நல்ல மெயினாக வர்றதுக்கு என்னென்னா அவர் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு மெலடி தாட் உள்ளவர். அவர் சிவா சார் வந்துட்டு ரொம்ப மியூசிக் டேஸ்ட் உள்ளவர். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஜாலியாக ரொம்ப டியூன் பண்ணுறது, அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரு இது ஒர்க்கோ காரணம் அப்படின்லாம் இல்லை. சும்மா பேசிகிட்டே இருப்போம், அப்படியே டியூன் பண்ணுவோம், அப்படியே ஒர்க் நடக்கும், ரெக்கார்டிங் போகும், பாட்டு முடியும், அப்படி தான் எல்லா ஒர்க்குமே நடந்துச்சு. தயாரிப்பாளராக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. எப்படி நீங்கள் நடிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளர் ஆனீங்களா? அப்படிலாம் கிடையாது. பேசிக்லி இந்த படத்தை லைக் மை ஃபாதர்ஸ் ட்ரீம். நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய. ஹீ ஸ்ட்ரகிள்ட் ஸோ மச், லைக் எவ்ரி டே ஹிஸ் மைண்ட் செட் எல்லாமே வுட் பி ஒன்லி ஆன் த ஃபில்ம் and only to make sure that the film was released and make sure that it's running successfully. So enga irundhalum I hope he's happy that the film is released and that it's running well.
உங்கள் ஃபாதர்னு சொன்னீங்களே, நீங்கள் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்களா? சினிமா சினிமா குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. ஆமாம். யார்? எங்கள் தாத்தா பேசிக்லி முக்தா ஸ்ரீனிவாசன் அண்ட் ஸோ அவங்க தான் வந்து தே டிட் அ லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் அண்ட் ஸ்டஃப். இது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தே ஹட் டன் லைக் லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ். ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து தான் ஐ கம் ஃப்ரம். அண்ட் ரசிகர்களுக்கு வந்து இது தெரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தமிழ் சினிமாவில். சிவாஜி ஐயாவெல்லாம் படங்கள் எடுத்தவங்க. சாதாரண நாள் இல்லை, மிகப்பெரிய ப்ரொடியூசர். இந்த படத்தில் நீங்கள் நினச்சி பெருமைப்படுற விஷயம் என்ன? பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஐ லவ் த ஸ்டோரி கூட ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஐ திங்க் மியூசிக் இஸ் சம்திங் எனக்கு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஐ லவ் த சாங்ஸ் ஆர் ஜஸ்ட் அப்படியே இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கு இட்ஸ் பர்ஃபெக்ட். பக்கத்தில் இருந்து சொல்ல சொன்னார் அவங்கள. ஜஸ்ட் ஜோக். ஸோ சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் த ஸ்டோரி இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த கடைசி சீனை பார்த்ததுக்கப்புறம் அது வந்து மனசுலேயே இருந்துகிட்டே இருந்தது அந்த சீனை பார்த்த உடனே. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி பவர்ஃபுல், த லாஸ்ட் சீன் எஸ்பெஷலி. அண்ட் ஐ லவ் த ஸ்டோரி. லைக் இப்போ வர லைக் there are so many movies that focus only on entertainment மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகுது. பட் இந்த படம் it focuses on social message. அஸ்கிரன் சார், சிவப்பு திரைப்படம் உங்களோட கரியரில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு? இப்போ நான் பொதுவாக நான் ஹீரோவாக 25 வருஷம் ஆச்சு. 20 படம் தான் நடிச்சிருக்கேன். சிவப்பு 21வது படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவ்வளவு செலக்டிவாக தான் ஒத்துக்கிறேன். என்னென்னா, இந்த சினிமா ஊடகங்கிறது மிக சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம். இதில் சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் மக்களை போய் சேருது. அந்த ஊடகத்தில் இருக்கிற பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கும் பொழுது அதை நான் சமூக நன்மைக்காக பயன்படுத்தினாதான் நான் இறைபக்தி உள்ளவன். அதனால் நான் தேர்ந்தெடுக்கிற கதைகளில் இதில் ஏதாவது சமூகத்துக்கு நல்ல விஷயம் இருக்கா, சமூகத்துக்கு நல்ல விஷயம் போய் சேருமா, அந்த சமூக பிரச்சனையோடு தான் நான் கதைகளை தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது புலம்பெயர்ந்த மக்களை பற்றி, அவங்களுடைய வழியை பற்றி ஞாபகப்படுத்தணும். ஏன்னா அது தாங்க முடியாத வேதனை, சொல்ல முடியாத வேதனை, சொந்தங்கள் படுற வேதனையை ஞாபகப்படுத்துகிறேன். நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அப்படி என் சக்தியை சிவா நினச்சி என்கிட்ட சொன்னதுனால அது எனக்கு பிடிச்சி நடித்தேன். ஓகே சார். அண்ட் இவ்வளோ பவர்ஃபுல்லான கதைக்கு வந்து கண்டிப்பாக ஹீரோ எவ்வளோ முக்கியம்னு எங்களுக்கு தெரியுது. பிரம்மன் படம் பார்த்தப்பவே வந்து பிரம்மன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சது இந்த பையன் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா வந்து உங்களை மாதிரியே சசிகுமார் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஹீரோக்கள் நடிகர்கள் எல்லாமே வந்து சாதாரணமாலாம் பண்ண மாட்டார். ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அப்படின்ற போது அவருடைய கேரக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு படத்தில்? ஆக்சுவலாக நவீனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். இப்போது நான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஹீரோயின் செலெக்ஷனுக்காக ஒரு தெலுங்கு படம் பார்த்தோம். அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தில் இவர் தான் லீட் பண்ணியிருந்தார், நவீன். அந்தால ராட்சசின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் விஷுவலாக ஒரு மைண்டில் அந்த கேரக்டர் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பையனை அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ நம்ம அவரை போய் பார்த்து பேசினோம். அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் நவீன். சரியான வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல. ஸோ இந்த படத்து மூலிமா இன்னும் கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போவார்ன்றதுல பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னென்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அவர் போயிட்டு டைரெக்டாக அந்த ஸ்பாட்டில் போயிட்டு அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அந்த சிமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நடந்து போவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கூடவே இருந்துட்டு அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சார். அது பார்த்தா நான் பார்த்த நவீனுக்கும் நான் கேரக்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேனோ அதுக்கும் அப்படியே மேட்ச் ஆனது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இப்போ ஷூட்டிங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் தான் நவீன். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஈக்குவலான, நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், ஹீரோவுக்கு என்ன விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க படத்தில். நவீனாக இருக்கட்டும், ரூபா மஞ்சரி 2 பேருக்குமே வந்து அவங்க ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாக இருக்கும். 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. இன்னொன்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா படத்தில் இவங்க ஹீரோ ஹீரோயின் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் நமக்கு வராது. அதுதான் அந்த படத்துடைய சிறப்பு. அதாவது கதாநாயகியும் கதாநாயகனையும் வழக்கமாக நம்ம எதிர்பார்க்குற கதாநாயகன் இல்லாமல் அந்த வாழ்வியல் அதுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த யதார்த்தம், அந்த சினிமாத்தனமாக கதாநாயகன்னா இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன், இப்படி ஒரு என்ட்ரி,
கதாநாயகினா இப்படி ஒரு சாங்கு, அதில் பால் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி ரசமான காட்சிகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கதாநாயகியும் செய்வாங்க. இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் மது அம்பட் சார் ஆல்ரெடி வந்து நிறைய விருதுகள் பெற்ற ஒரு ஒளிப்பதிவாளர். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு? இந்த படத்துக்கு வந்து இன்னொரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஆக்சுவலாக இப்போது அவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ சில இடங்கள் நம்ம ரொம்ப டார்க்காக அப்படி இருக்கும், அப்போது நான் போய் அதுக்கு கொஞ்சம் வெளிச்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன்னு அவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். நான் போனால் டார்க்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே அவர் சொன்னார், எனக்கும் டார்க் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் டார்க்கை ரொம்ப லைக் பண்ணுறீங்க, ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லா வரும். இதுதான் அவர் ஃபஸ்ட்டு சொன்னது. ஆக்சுவலாக அவரும் சார் மாதிரி தான், போய் நம்ம சார் இந்த படம் பண்ணலான்னா உடனே பண்ண மாட்டார். ஸோ அவருக்கு கதை பிடிக்கணும், இதுக்கு ப்ரீவியஸாக அந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு எல்லாமே பார்த்து ரொம்ப செலக்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கேமராமேன் தான். ஆனால் அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது இவர் ரொம்ப ஜீனியஸ், நம்ம இவர்கிட்ட எப்படி நம்ம போய் வேலை வாங்குறது அப்படின்ற கவலை வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. நீங்கள் வந்து ஒரு விஷயம் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுவார். அது முடியாது அப்படின்றது அவர் வாயில் வரவே வராது. அதுக்காக அவர் வேறு மாதிரி என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணுவாரே தவிர ஒரு டைரக்டரோட ஒரு ஃபீலை வந்து தடுத்து நிறுத்தணுன்ற எண்ணமே அவருக்கு இருக்காது. அதுதான் அவரோட ஒரு பெரிய அவரோட இந்த வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம். எல்லா இயக்குனர் கூடயும் வந்து அவர் ரொம்ப கூட சேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமாவோட ஒரு தரமான ஒரு ஆள். அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அவருக்கு கொஞ்சம் நடக்கலாம் முடியாது. நாங்கள் ஒரு 18 மாடி 20 மாடியெல்லாம் போய் ஷூட் பண்ணுவோம். அப்போ நான் சொல்லுவேன், சார் நீங்கள் கீழே இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 10 நிமிஷத்தில் போயிருக்கேன்னா அவர் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுவார். எதுக்கு சார் இவ்வளோ ரிஸ்க்குனா, இல்லை எதுனாலும் வந்து அவர் இருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு அவர் இந்த கதையை கேட்டு நம்ம உடனே பண்ணலான்னு சொன்னதே இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெற்றி அப்படின்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு வார்த்தை அவரை பற்றி சொல்லணும். மது அம்பட் சாருடைய டெடிக்கேஷனை பற்றி தம்பி சொன்னார். உடல் ஒத்துழைப்பு கொடுக்காட்டாலும் மேடு கல் மண் எவ்வளோ இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஏறி வரும். அந்த டெடிக்கேஷன் அவர்கிட்ட இருக்குது, அந்த ஈடுபாடு. இன்னும் ஒரு விஷயம் குறிப்பாக அந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, பொதுவான சினிமா ரசிகர்களுக்கு, பொதுவாக படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் என்னடா கலர்லாம் கம்மியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க, யதார்த்தமான பொதுவான சினிமா ரசிகர்கள். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, புலம்பெயர்ந்த மக்கள் அவங்களுடைய பாவர்ட்டியை சொல்கிறோம், சித்தால் வேலை செய்கிற கட்டட தொழிலாளிகள்லாம் இருக்கா பாருங்க, ஐயோ அவங்க வாழ்க்கையெல்லாம் கொடுமை, அவ்வளோ இருக்குது அவங்க வாழ்க்கைக்குள்ளே. அவங்கள பற்றி சொல்கிறோம். இந்த 2 பேரை பற்றி தான் கதை. அப்போது இந்த பாவர்ட்டியை, இந்த வேதனையை, இந்த மன அழுத்தத்தோடு கூடிய அவங்களுடைய வாழ்க்கையை யூஷுவல் கலராக காட்டி சொல்லக்கூடாது. அந்த அழுத்தத்துக்கு இன்னும் மெருகு கொடுக்கணும்னா ஒரு புது டென்ட் பிடிக்கணும் கலரில் அப்படின்னு ஒரு சிமெண்ட் கலர் டென்ட் பிடிச்சிருக்காரு. முழு படமும் பார்த்தா அந்த ஃபுல்லாக அந்த சிமெண்ட் கலர் டென்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் உலக அளவில் அவார்டுகள் வாங்கிட்டு இருக்கார். இந்த படத்தில் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. படம் என்னமோ 2 மணி நேரம் தான், ஆனால் பேசினா வந்து ஒரு நாள் முழுக்க கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் நேரம் இல்லாதனால வந்து நிகழ்ச்சியத்தோடு வந்து நிறைவுக்கு கொண்டு வந்துடலாம். அண்ட் படத்துடைய வெற்றி விழாவில் கண்டிப்பாக இதை விட நிறைய பேசலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகைன் படம் வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னோட சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கும் என் தமிழின சொந்தங்களுக்கும், அதைவிட குறிப்பாக தமிழ் தெரியாத மக்கள், தெலுங்கு மக்கள், கன்னட மக்கள், மலையாள மக்கள், ஹிந்தி பேசுகிற மக்கள், எல்லா மக்களும் இந்த படத்தை பார்த்து தமிழ் மக்கள் படுற கஷ்டத்தை உணர்ந்து தமிழ் மக்களுக்காக மற்றவங்களும் குரல் கொடுக்கணும். அதுதான் மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் தான் மனிதன். அது இல்லைன்னா மனிதன் இல்லை. மனிதாபிமானம் நிலைச்சா தான் இந்த உலகம் நிலைக்கும். மனிதாபிமானம் நிலைக்கலைன்னா இந்த உலகம் இயற்கை சீர்னா தாங்காது. அதை சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுறேன்.